ப்ரோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு ஜி. உசுரோட கல்யாணம் ஆனதுனால உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க? லைஃபே மிஸ் பண்ணுறேன் ஜி. கல்யாணம்லாம் யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. தயவு செஞ்சு யாருமே கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பாருங்க ஃப்ரெண்டெல்லாம் படத்துக்கு போகிறாங்க, நான் என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணிட்டேன்னு வீட்டுக்கு போகிறேன். தயவு செஞ்சு லைஃப்பில் நல்லா இருக்கணும்னா பசங்க யாரும் கல்யாணமே பண்ணிக்காதீங்க. ஆமாம், அவன் லைஃப்பில் என்னத்தை மிஸ் பண்ணானோ. எனக்கு அமைஞ்ச மாதிரி பொண்டாட்டி எல்லாருக்கும் அமைஞ்சிருமா? ஆஹா, ஐயோ நம்ம மூஞ்சி யூடியூப்கார சதி பண்ணிட்டானே. ஏய் என்ன இது? அதுவா, அது இன்டர்வியூ, நேர்காணல். நேர்காணலா? அப்ப என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு லைஃப் போச்சா? அது நான் இல்ல, என்னோட அட்மின். அட்மினா? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் லைஃப் தான் போச்சு. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். நியாயமா நம்ம தானே அழுவணும், இவையா அழுவுறா? சந்தோஷே, சரக்கெல்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்து. அப்பாடா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. அளவு கரெக்டாக இருக்கு, நம்ம குடிப்போம். மா என்னம்மா நீ சோமாவே இருக்க? என்ன பையன் நினைச்சிட்டுக்காவே இல்லை? அதானே மா, லைஃப் இப்படியே போவோன்னு நினச்சம்மா, ஆனா இப்படியே போதுமா. ரக்கையை விரிச்சுக்கிட்டு வானத்தை தாண்டி பறக்கலான்னு நினைச்சேன். இவ்வளோதான் வானம், இதுக்குள்ள பறந்துக்கோன்றாங்க. மா நீங்க என்னம்மா பண்றீங்க? இல்ல ஜி, ரெக்கருங்க நாப்பலியே எதுவுமே காணுமே, அதான் பார்த்தேன். அதுக்கு ஒரு குஷ்டு பதில் சொல்லுவாரு. ஆமா, இவன் குடிக்காம எப்படி புலம்புறானே, குஷ்டு எப்படி புலம்புவா? சே ஜி, இந்த ஃபோன் ஹேங் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏய், வேற மாதிரி ஆயிடு, நீ அமைதியா போயிடு. ஜி, அப்படி என்னதான் உங்க லைஃப்ல பிரச்சனை? ஆமா, என்னதான் பிரச்சனை? ஆமா, என்னதான் பிரச்சனை? கல்யாணம் தான் பிரச்சனை. நீங்க 3 பேரை சத்தியம் பண்ணி கொடுங்கடா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. ஐ தோப்பர்றா, இவரு மட்டும் கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துருவாரா, நாங்கள் மட்டும் பண்ணி கூடாதான் சோக்காகுதே. வேலிட் பாயிண்ட்டுமா? ஜி, இவாளை விடுங்கோ, நான் உங்களுக்கோசம் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். இந்த போனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்களேன். ஓய், அந்த போனெல்லாம் எவன் வந்தாலும் ரெடி பண்ண முடியாது. ஓய், செத்து போச்சு. ஓய், தூக்கி குப்பை தொட்டியில போட்டு வேற வாங்கு. உங்களுக்கோசம் எல்லாம் இந்த போனை விட முடியாது. இவனை யாரு கூட்டினு வர சொந்த? மா அவனை விடுமா, கல்யாணம் 6 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள வாழ்க்கை எடுத்த மாதிரி பேசுற. 6 மாசத்துல எவ்வளவு சேஞ்ச் ஆயிடுச்சு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? ஆண்டி, ஒரு நெய் தோசை. அது வரைக்கும் இந்த தோசை. ஏய், எங்க என் பிளேட்டுக்கு வர? அவள் தான் உனக்கு. டேய், இவ்வளோ தோசை நீயா திங்க போறா? டேய், இதெல்லாம் பாதிடா, இன்னும் எங்க அம்மா சுடுவாங்கடா. எப்பா, உங்க அம்மா சுறானி சேர்த்து தின்ற ஃபியூச்சர் என்ன தெரியுமா? ஆண்டி என்ன தெரியுமா? அவங்க கிட்ட சொன்னா என்ன சொல்லுவாங்க? உனக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் ஒருத்தி வருவா, அவன் உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னுவாங்க. எனக்குலாம் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கிய, என் பொண்டாட்டி 30 தோசை சொல்ல சொல்லி 10 தூக்கி குப்பை தொட்டில போட்டுருவோம். கேட்டுக்கினியா? இப்ப என்னம்மா 5-10 முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுமா. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா பரவாயில்லையே, இங்க நடந்ததே வேறையாச்சு. அப்படின்னாச்சி அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க இந்த பொண்ணு வேணாங்க. நான் தான் கேட்கல, வெள்ளையாகிறேன்னு பார்த்து ஏமாந்துட்டேன். சண்டிடா நீ. உனக்கு ஏண்டா இது என்ன தோசையா? அது கொத்து பரோட்டா மாதிரி கொத்து தோசை அப்படிதான் இருக்கும். கொத்து தோசையா? ஒரு தோசை கூட ஒழுங்கா சுட தெரியல, உனக்குலாம் எதுக்குடா கல்யாணம்? இதுல உங்க அம்மா புல்லட் வேற கேக்குறாங்க. புல்லட் நீ தானே நிறைய ஓட்டுற, நானா ஓட்டுறேன்? ஏய் பாத்து பாத்து, எங்க அம்மா வாங்கி கொடுத்த கரண்டி பத்திரம். நான் கூட என் மேல பாசமோன்னு நினைச்சேன். என்ன ஜி சொல்றீங்க? நீங்க தோசை சொல்றீங்களா? அதுவும் ரவுண்ட் ரவுண்டா சுட சொல்றா. எனக்கு மிக்சிங்கே நீ தான் பண்ணி தருவ, நான் எப்படி ரவுண்ட் ரவுண்டா சுடுறது? நான் தோசை ஊத்தலாம் சாதாரண விஷயம்னா, குழம்பு கரண்டி எடுத்துக்கோங்க, அப்படியே மேலாப்புல பரபரப்பு ஊத்தினு வச்சுக்கோங்க, பிரமாதமா ஒரு தோசை. நீர் நல்லா சுடுவீரா? நம்மளுக்கு அதெல்லாம் வராது, ஆனா அத்தியும் பேர் இருக்கா பாருங்க, பொடி தோசை பிரமாதமா போடாப்பல. தலை இந்த தலை, இந்த உருண்டை தூக்கி போட்டு விடுவோம் மேல. அந்த அளவுலாம் அவ ஒருத்திலடா, நீ வேற. விடுமாமே, கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டு குத்து வாழ்வாங்க, நீ சுட்டு குத்து வாழ்றன்னு வச்சுக்கோ. நேத்து ஏதோ யூடியூப்ல ஒரு இன்டர்வியூ குத்துற மச்சான், அதை பார்த்துட்டு பலார்னு ஒரு அடி வச்சுட்டு அவ அழுதுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா. அச்சோ, அவன் ஆத்துக்காரியா பத்திரக்காளியா? அந்த பொண்ணு உன்னை அச்சிச்சா? ரொம்பலாம் ஷாக் ஆகாத, அவ ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சது காரணமே நீங்க 2 பேர் தான். நாங்களா? ஹவ் திஸ் பாசிபிள்? மா இஜிட் உள்ள போ.
ஏய் பைண்டியா நான் தான்டா. ஏய் உங்க 3 பேர் மேலே செம்ம கோவத்துல இருக்குடா. நீங்க பாட்டு என்ன தனியா விட்டு பார்ட்டி பண்ண போயிட்டீங்க. அந்த மேனேஜர் என்ன லாக் பண்ணி லைட்ல வேலை வாங்கிட்டா தெரியுமா? காலைல 7 மணிக்கு அனுப்புறேன் வீட்டுக்கு. மச்சான் எனக்கு தெரியும் மச்சான், டென்ஷனா இருப்பானே. அவனை கூல் பண்ணா பத்தியா சரோட வந்துறோம். சரிடலாம் வா. எனக்கு வேணா நான் டேய் போறேன். என்னடா டேய் டேய் சொல்றா. கி நீ முன்னமானா இல்ல கல்யாணம் ஆகப்பது ரொம்ப மாட்டே நீ. அதை ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? மனசு கஷ்டமா இருக்குல்ல? அப்ப சரிடலாம் வா. ம். போடு போடு. ஏய் காலைல 10 மணி 8 மணிக்கு சரக்கு ஊத்தி குத்துட்டீங்கடா பாவீங்களா? ஏய் வருத்தம். ஏய் இந்த ஃபோன் மட்டும் ஒர்க் ஆயிருந்தா ஸ்டேட்டஸ் போட்டு பிரமாதமாக இருக்கலாம். என்ன மணி 10 ஆகுறது? ஏன்னா வீட்டில் உங்கள் ஆத்துக்காரி தேட மாட்டா? ஆத்துக்காரியா? ஏய் எனக்கு கல்யாணம் ஆனதே மறந்துட்டேன் நானு. மறந்துட்டியா? ஏய் என்னடா வண்டி குடுங்குது? 10 மணி ஆகுதுடா. எந்த டோருமே திறக்கலடா. ஐயோ ஏய் விக்கி ஏய் நீ கிளம்புறா. ஏய் ஆல்ரெடி 2 hours சரியா லேட்டா. இருக்கும் அண்ணன் மாதிரி. ஏய் சிஸ்டர் என்ன சொல்றா? ஏய் பைடா பைடா. ஏன் லேட்டு? அது ஆபீஸ்ல ஒரு சடனா மீட்டிங் வச்சிட்டாங்க. என்ன மீட்டிங்? அது ஃபாரின் இல்ல லோக்கல் மீட்டிங் தான். நானு சாண்டோ பிரதீப்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் நீ என்ன பார்த்தே பேச மாட்டற? அது உன் மூஞ்சி ஒரு மாதிரி கம்பீரமா சாமியை பார்க்குற மாதிரி இருக்கா, அதான் பயமா இருக்கு. குடிச்சிருக்கியா? இல்ல நான் இல்ல, சாண்டோவும் பிரதீப்பும் குடிச்சு என் மேல ஸ்மெல் வருது. விக்கி ஏய் விக்கி நான் பேக் மாட்டிக்கோ விட்டு போயிட்டேன். ஏதோ போன காலைல விட்டு வந்தேன். ஏய் உனக்கும் சரி என்னடா கருமம். அப்பவே சொன்னேன் பீரியா ஆட்டியும் மிக்ஸ் பண்ணாதீங்கடா வாந்தி வந்துரும்னு. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வேற ஒரு தப்பா நினைச்சுக்க. ஏய் விக்கி இந்த ஜனவரியா பார்த்தா உன் ஆள் வீடு தெரியும்ல? எக்ஸாக்ட்லி. ஆள் வீடா? அப்படிலாம் யாரும் இல்லையே. பை பாய்டா. பை. ஏய் ஹாப்பி நைட். ஏய் பேக் குத்துட்டு போங்கடா, போன்டா. ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடு. எனக்கு அப்பவே தெரியும் ஓய் இவாளோட சேர்ந்தினா செமத்தியா வாங்குவீர்னு. இவ பாட்டு வாந்தி எடுத்துட்டு போயிட்டா. அதை கிளீன் பண்ண நான் பட்ட பாடு இருக்க போய். இதுல ஏதோ ஒரு நாய் ஆப்பிள் முழுசா திருட்டு வாந்தி எடுத்துருச்சு. ஏதோ போதையில இருக்கவா அடிச்சு தள்ளிட்டேன். என் பொண்டாட்டி அடிச்சா ஒரு அடி. ஜி அப்ப நான் வாந்தி எடுத்தது எங்க வீடு இல்லையா? எங்க வீடு. உங்க வீடா? ரொம்ப தப்புமா, ரொம்ப தப்பு. நீ தான் இவ்வளவு எடுத்த. இதுக்கு தான் எங்க அத்தி பேர் மாதிரி இருந்துட்டோம். ஒரு மினி பீர் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா ஸ்மெல்லும் வராது, வாமிட்டு வராது. ஆனா அவ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான்டா யோசிச்சா. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏய் இப்ப எதுக்கு அச்ச? செவ்வாய்க்கிழமை அதுமா காது நோண்டிக்கிட்டு இருக்க? இப்படிதான் ஒரு நாள் நைட்டு தூங்கினுக்கிறேன், எழுப்பி பொலார்னு ஒரு அடி. என்னன்னு கேட்டா என்ன கொசு கடிக்குது நீ தூங்கினுக்கிறேன்றா. கொசு கடிச்சா நான் என்ன மச்சா பண்ண முடியும்? மா உன் தப்பு தான்மா. நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், உன் ஒய்ஃபை கொசு கச்சன்னு வச்சுக்கேன். இருக்கிற கொசுவெல்லாம் கூப்பிட்டு ஓரமாக குறைச்சி ஒரு மீட்டிங் போட்டிருக்கணும். கொசு இந்த மாதிரி என் ஒய்ஃபு ஒர்க்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. அப்படியே நீ என்ன பண்ணுற, 6 லிட்டரு 3/4 லிட்டரு 1/4 லிட்டருன்னு ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் சி பாசிட்டிவ் வாங்கி ஓரமாக வச்சு அதுங்களை குடிக்க சொல்லிடு. பாத்தியா தப்பு உண்டுதாம்மா. ஒஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டு. நீ உனக்கு ஓவர் ஆயிடுச்சு. என்ன இதெல்லாம்? அவன் சொல்றது வாசம் ஜி. இவ்வளோ பேசுதே இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணிச்சு? ஒரு நாள் திபுன்னு என் வீட்டுள்ள வந்தான். நல்ல வேலை என் பொண்டாட்டி இல்லை. விக்கே விக்கே போனைட்டாமா அது பண்ணி